உதயனே வந்தோடனே ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன பேசியிருக்காருன்னு கேட்டுருவோம். அதுக்கு பதிலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் சொல்லிடுவோம். சொல்லலைன்னா தப்பாயிரும் இல்லைங்களா? பாப்போம். முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன. ஆமாங்க, அவர் அப்படித்தான் சொன்னாரு. அதனால என்ன இருக்கு? அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பாத்துருவோமா? சொன்னதை நீ செஞ்சிட்டு இருக்கிறாரு. சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரா? பரவாயில்லைங்களே, நல்லது நடக்குதுன்னு போல இருக்கு. வாங்க அடுத்து என்னன்னு பாத்துருவோம். ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கு அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன் அப்படின்னு. ஐயோ, இப்படி பேசிட்டாரு. இதுக்கு என்ன பதில் பேசுறது? நம்ம செந்தில் பாலாஜி அண்ணே என்னமோ பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஒருவேளை எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? வலை வீச்சுன்னெல்லாம் கேள்விப்பட்டேனே. ஏதோ பேரம் பேசினாதான் சொன்னாங்க. என்ன பேரம்னு உங்களுக்கு தெரியுங்களா? சரி, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரர் எல்லாம் அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்து என்னன்னு பார்ப்போம். சரி, பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா? சட்டசபை இப்பதான் நல்லா பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க எல்லாம் கடந்த 2 வருஷமா லைவ் தான் கட் பண்ணி வச்சிருந்தீங்களே. இப்போ இடையில ஒரு தடவை கட் ஆனதுக்கு நீங்க யார் மேல பழிய போட்டீங்க? தாவேகா மேல. ஆனா போன 2.5 வருஷமா ஏதோ தொழில்நுட்ப கோளாறு, அந்த தொழில்நுட்ப கோளாறு கூட அவங்களால சரி பண்ண முடியாது. 2 வருஷமா காட்டாம இருந்தீங்க. அடுத்து பாப்போம். இல்ல ஏதாவது தியேட்டர்ல 10 படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையில இன்னைக்கு சட்டசபை இருந்துட்டு போதுப்பா. நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி தான் சட்டசபையும் பாக்குறோம். சட்டசபையில இத்தனை நாள் பார்க்காம இருந்தோம். இப்பெல்லாம் பாக்குறதுனாலதான் உங்களை பத்தி எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்லன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து என்னன்னு பாத்துருவோம். அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதா இன்னைக்கு தட்டி காட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா, எங்க முதலமைச்சர் சொன்னதை செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. அதனாலதான் ஒவ்வொருத்தரா ஓடிட்டீங்க. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நெஞ்சு வலின்னு படுத்துட்டாரு. அவர் என்னடா ரோடு போடாமலே ரோடு போட்டதா கணக்கு காட்டி ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி டிரான்ஸ்பார்மர் கேஸ் போயிட்டு இருக்கு, அது மொத்தமா ஆப்பு வச்சிருவாங்க. அப்புறம் இப்ப குதிரை பேரம் நடந்து 10-20 எம்எல்ஏ வரைக்கும் பேசி 35 கோடி வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா? 35 கோடி வரைக்கும் வச்சிருக்கீங்க சொத்து மதிப்பு. ஒரு சில இடத்துல கேள்விப்படுறேன், தமிழ்நாட்டு கடனையே ஒரு குடும்பத்தால அடைக்க முடியுமா? யாருன்னு தெரியல. பாப்போம். எங்களது தூய சக்தி தான். ஆமா, தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க என்னமோ பேசிட்டு போங்க. அதாவது நம்ம தலைவர் சொன்னாங்க, பூர்வ சக்திகிட்ட இருந்து இழுத்துட்டு இருக்கீங்களே, அவனுக்கு போய் காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னாங்க. ஐயோ, காஞ்சி போன சக்தி நாங்க இல்லங்க, நீங்க தான் காஞ்சி போன சக்தி. உங்க அப்பா அதனாலதான் சட்டசபைக்கே வர விடாம காஞ்சி போய் உட்கார வச்சுட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் இனிமே வர போறதே இல்ல. இடைத்தேர்தல் வருதுல, அதுல நிக்கும் போது தெரிஞ்சிடும் என்னன்னு. நிப்பாரா இடைத்தேர்தல்ல, இல்ல நிக்காம போயிருவாரா? 2 விஷயம். ஸ்டாலின் சார் மட்டும் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டாருன்னா ஓகே, தப்பிச்சுட்டீங்க ஓரளவுக்கு. அவர் மட்டும் தோத்துட்டாருன்னு வைங்க, திமுக அதோட ஊத்தி மூடிடுவாங்க. அடுத்து பாப்போம். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தாவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, நாங்க வாஷிங் மிஷினா கூட இருந்துட்டு போறோம், ஒன்னும் தப்பு இல்ல. அந்த வாஷிங் மிஷின் எதுக்குன்னு அழுக்கான இருக்கிறதெல்லாம் துவைச்சு சுத்தமாக்குறோம். சரிங்களா? நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னு தெரியல. நீங்க பாஜகன்னு பேசுறீங்களா? வரப்போற காலகட்டத்துல பாஜக கூட கூட்டணி வைக்க போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு அதிமுகவும் திமுகவும் ஒன்னா இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழர் கூட ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. நாம் தமிழர், அதிமுக, திமுக 3 கட்சிகள் ஒருங்கிணைந்து தாவேகாவை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? தூய சக்தியை தூரமா விரட்டி விட்டுறதா சொல்லுவாங்க. ஆனா என்ன, இதுதான் நடக்க போகுது. இந்த 3மே ஒண்ணு சேருதா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், சொல்ல போனா பிஜேபி கூட ஒன்னா சேரும். நானும் ஒன்னா சேரும், பாத்துக்கிட்டு இருங்க. நான் மறந்தாலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா நாங்க மறக்க மாட்டோம். இது நடக்க போது நாங்க கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். போன தேர்தல்ல தோத்துட்டோம். ஆமா, போன தேர்தல நீங்க தோத்துட்டீங்க தான். அது கரெக்ட் தானே? போன தேர்தல தோத்துட்டீங்க. தேர்தல்ல நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். தேர்தல்ல எதிரியா யாருன்னு தெரியாதா இவங்களுக்கு? எவ்வளவு பெரிய உருட்டு. இவங்க தோத்துட்டாதான் உலகத்துல இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சான். அது எதிரியா தோக்கடிச்சிட்டாங்களாம். அதாவது அதிமுக தோக்கடிச்சிட்டாங்களாம். சரியா? தோக்கடிச்ச கட்சி கூட தான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே தாவேகா வர விடாம அதிமுகவும் திமுகவும் 2 ஒன்னா சேர்ந்து ஆட்சி பிடிக்கலாம்னு நினைச்சாங்க இல்லையா? ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெருவா போய் கேட்டோம். ஊரெல்லாம் போய் கேட்டாங்களாம், தெருவா போய் கேட்டாங்களாம்.
ஆனாலும் தோத்து போயிட்டாங்க. நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். ஆனாலும் தோத்து போயிட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். அதான் இதான் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்க மறந்துட்டாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய தெருவுக்குள்ளேயே வந்து நிக்கிறாங்க. அப்புறம் என்னையா? நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். போன்ல சேவ் பண்ண மறந்துட்டாங்களா? ரீல்ஸ் அனுப்ப மறந்துட்டாங்களா? ரீல்ஸ் அனுப்புனா மட்டும் பார்த்தாது. நீங்க ரியலா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க ரீல் விட்டுட்டு இருந்தீங்க. அதாவது ரீல்ஸ் வந்து நாங்க போட்டோம், விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா நாங்க போட்டோம். நீங்க ரியலா எல்லாத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாங்களா? நீங்க ரீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ரீல்னா எப்படின்னா ஃபேக்கா பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தீங்க. எல்லா திட்டங்களையும் அறிவிச்சதோட நிப்பாட்டிட்டீங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையானே கூட எங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியல. மகளிருக்கு இந்த போடுற பணத்தெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, உங்க ஸ்டாலின் ஐயாவே எப்ப தெரியுமா பண்ணாரு? 2 வருஷம் கழிச்சுதான் அதை செஞ்சாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இப்ப வந்து ரீசெண்ட் டயத்துல என்ன கேட்டீங்க? வந்து 1 மாசத்துக்குள்ளே இது நடக்கலையான்னு கேட்டீங்கல்ல. எனக்கு ஐயோ என்னையா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். எதிரி யாருன்னு இப்ப தெரியுமா? சும்மாலாம் விட்ட மாட்டோம். அடுத்த தேர்தல சும்மா விட மாட்டாங்களா? இடைத்தேர்தல பாருங்க அவங்க என்ன பண்றாங்க நம்மளும் பாக்கணுங்க. ஒருவேளை ஸ்டாலின் ஐயா நின்று ஜெயிச்சு வந்துட்டாருன்னா ஓகே, திமுக தப்பிச்சிரும். தோத்துட்டாருன்னா அதோட ஊதுபத்தி வச்சு கொளுத்திட்டு வந்துடலாம் நம்மளும். பாய், போதும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.